தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது அதற்கு ஏற்ற யுக்திகளை நமது இருதயம் செய்யணும். நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு விரோதமாக யுக்திகளை நம்முடைய இருதயம் கணக்கு போடணும். ஐயோ இப்படி ஆயிட்டே, என் பிள்ளை இப்படி இருக்கே, எதிலிருந்தும் நம்முடைய தெய்வத்தினால மாற்ற முடியும். ஆமேன்னு சொல்லுவோமா? என் பிள்ளை செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டு, அது தேவனுக்கு பிரியமில்லாதது. இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாயிட்டு, ஃபேஸ்புக்கு அடிமையாயிட்டு, யூடியூப்க்கு அடிமையாயிட்டு, இப்படி ப்ளூ ஃபிலிம் பார்க்குறதுல அடிமையாயிட்டு, அதை வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லி உங்கள் யுக்தியை பிளான் பண்ணுங்கள். காலையில் நான் 3 மணிக்கு எழுந்திருப்பேன், காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் மாத்திரமாவது உங்களுடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன். எதுக்கு? என் பெண்ணினுடைய இந்த அசுத்த குணத்தை நீங்கள் மாற்றுங்க, என் பையனுடைய அசுத்த குணத்தை மாற்றுங்க. அந்த யுக்தியை போடுங்க. மேக் அ பிளான் நவ். ஆண்டவர் மாற்றுவார். God will do it. ஏன்னா நீங்கள், அதாவது ஒரு வயசு பிள்ளை ஒரு காலை எடுத்து இப்படி வைக்கிறப்ப தான் தாய்மார் என்ன பண்ணுவாங்க, அடுத்த கையை பிடிச்சி இப்படி தூக்குவாங்க. ஒரு காலை இப்படி எடுத்து வச்ச உடனே தான் அந்த தாய்க்கு தெரியும், ஓஹோ என் பிள்ளை நடக்க ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கையை பிடிச்சி இப்படி தூக்குவாங்க. இந்த 2 கையையும் பிடிச்சி அந்த பிள்ளை அப்படி வாமா நடமா அப்படின்னு தூக்கிக்கிட்டே வருவாங்க. அந்த பிள்ளை சும்மா சட்டட சலப்படையாக உட்காந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா பிள்ளை நடக்கலையான்னு எப்படி தாய்க்கு தெரியும்? தெரியாது. அதுபோல் நம்முடைய இருதயத்தில் நாம் யுக்திகளை பண்ணணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய புருஷன்மாருக்கு, ரட்சிக்கப்படாத புருஷன்மார், என்னுடைய புருஷன் ரட்சிக்கப்படணும்ப்பா, இந்த வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி என்னுடைய புருஷனோட நான் வரணும். யுக்தி பண்ணுங்க. அது ஆண்டவர் செய்வார். நான் ஏன் தெரியுமா இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்? நான் எத்தனையோ வருஷங்கள் ரகசிய கிறிஸ்துவலாய் நான் இருந்திருக்கிறேன் தேவஜனமே.